எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கத்தை வந்து தெரிவித்து கொள்கிறேன். மனுஷியை வந்து கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன். என்னத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழகுக்கு அழகு சேர்க்க. அழகு இல்லாமல் இருந்த ஒரு ஆளுக்கு அழகு சேர்க்கறதுக்காக வரையில் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி ஆதில் பியூட்டி சென்டர் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சி. இங்கே வந்து நிறைய சேவைகள் வந்து வழங்குறாங்க. இப்போ நார்மலாக இருக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. நீங்கள் கல்வியை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்குது. அப்போ அவாவோட கதைச்சி இவாட ஸ்கின் சம்பந்தமாகவும் தலையை மறுக்கா காட்டி இன்னும் மனுஷியை அழகுபடுத்தி அழகாக வச்சுருக்கணும். எப்போவுமே மனைவியை அழகாக வழிக்கெடுத்தி அழகாக கொண்டு தெரியும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களை மனுஷியை வந்து பார்ப்பாங்க. மனுஷியோட கழுத்தை பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க, முகத்தை பார்ப்பாங்க. எப்படி வச்சிருக்கிறான்டா மனுஷியை அப்படின்னு சொல்லி அந்த எல்லா புகழும் முறைவனுக்கு என்ற மாதிரி அவ்வளோ புகழும் கணவனுக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கல, உள்ளுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நடந்து போயிருக்கல முதல் மனுஷியை பார்த்து இதா எப்படி வச்சிருக்கிறான்டா மனுஷியன்னு சொல்லி உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க, என்ன வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அழகாக இருக்கிறீங்களான்னு பார்க்க மாட்டீங்க. அப்போ ஒவ்வொரு கணவனும் உங்களோட மனைவியை அழகாக இதாக வச்சிருங்கண்டே. கூட ஒரு சாப்பாட்டு கடையில் வந்து பார்க்க ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. பிள்ளையோட இருக்கிறா நல்ல ஒரு அன்பான உறவுகளே நம்ம இது. அப்போ மயூரியை வந்து பார்த்துட்டு ஆசைப்பட்டு என்னோட சண்டை பிடிச்சா நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு செய்து நீங்கள் பிள்ளைய கையில் வச்சிருக்கிற அவர் சாப்பாடு வந்துட்டு, ஆனால் அந்த சாப்பாட்டை மனுஷிக்கு தீத்தி விட்டு கொண்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு தான் அவர் தன் சாப்பாட்டை வந்து சாப்பிட்றாரு. அப்படி புரிதலான உறவுகள் பார்க்க ஆசையாக இருக்குது. அதுதான் உண்மை. அன்பும் இதுவும் இருக்கணும். அதே மாதிரி மனைவியை நேசிக்கணும். 1000 மனுஷியை நீங்கள் வச்சிருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மனைவியை நேசிங்க, அதான் நான் சொல்கிறது. மனைவிக்கு துரோகம் செய்யாதீங்க. வாங்க. வணக்கம். நாங்க வந்து எந்த மேக்கப் சென்டருக்கு வந்து ஆதில் பியூட்டி சென்டருக்கு வந்து வந்திருக்கிறோம். இங்க வந்து என்னென்ன சேவைகள் வந்து வழங்கப்படுது? இங்கே வந்து சர்வீஸ் அன்றைக்கே கட் இருக்குது, ஸ்ட்ரைட்னிங் இருக்குது, பெர்ம் இருக்குது, கலர் இருக்குது, ஹெட் மசாஜ் இருக்குது, ஸ்பா இருக்குது. அதே நேரம் ஸ்கின் சம்மந்தமாக இருக்குது, ஃபேஷியல் இருக்குது, மேக்கப் இருக்குது, ஐப்ரோஸ் இருக்குது. இப்படி வெரைட்டியாக இருக்குது. வேக்ஸ் இருக்குது, பெடிக்யூஸ் இருக்குது, மெனிக்யூஸ் இருக்குது. எல்லா சர்வீஸும் நடக்கிறது. அதே நேரம் அவ்வளோ சர்வீஸும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸ் NVQ level 4 வந்து ஹேர் அண்ட் பியூட்டியில் நாங்கள் வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் வைஸா வந்து கிளாஸஸ் நடந்து கொண்டு இருக்குது. மனுஷியை வந்து அழகுபடுத்துறது, அழகுக்கு அழகு சேர்க்கிறது. அழகு இல்லாம இல்ல, அழகோட இருக்கிறான். அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிற விதமா வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கூட்டிட்டு வந்துருக்கிறேன். இவாக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன செஞ்சா அழகா இருப்பா. நீங்க ஒரு பியூட்டிஷியன் சைட்ல வந்து இந்த பிள்ளை இதை கவனிக்காம இருக்குது, இதுல கவனம் செலுத்துங்க, இது நல்லா இருக்கும், இது இந்த மனுஷி முழுமுழுன்னு அழகா இருக்கணும். சில ஸ்கின் முகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பருக்கள் வந்து வந்துருக்கு. அப்ப நிறைய பிரச்சனையில எதிர்கொண்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தீர்வு தர முடியுமா? இருந்து கதைக்க போறீங்க, ரெண்டு கதைச்சு நாங்க இருப்போம். என்னண்டா ஏற்கனவே அழகாத்தான் இருக்கிறா, அவனோட ஃபேஸ் வடிவாத்தான் இருக்கு. யாரும் அழகு இல்லையான்னு இல்லை, விளங்கிட்டுதா. நாங்கள் எங்களை மெயின்டைன் பண்ற விதத்துல தான் வந்து எங்கள்ட அழகு இருக்குது. அதான் சொல்லுவாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டணுன்னு. நாங்கள் எங்களை வந்து நீட்னஸ் முதலாவது கிளீனாக இருக்கணும், அண்ட் ஹைஜீனாக இருக்கணும். அந்த ரெண்டுமே எங்களுக்கு இருந்தால் நாங்கள் அழகாகத்தானே இருப்போம். நீங்கள் இப்போ அழகாகணும், முகத்தை அழகுபடுத்தணும்டா நீங்கள் டெய்லி இப்போ ஃபேஸ் வாஷ் பாவிக்கணும், மற்றது டோனர் பாவிக்கணும், மாய்ஸ்சரைசர் பாவிக்கணும், சன்ஸ்க்ரீன் பாவிக்கணும். இந்த சோப்லேருந்து நீங்கள் விடுபடணும். ஏன்னா சோப்பை நாங்கள் பாவிக்க எங்கன்னா pH லெவல் வந்து அது வந்து அல்கலைன்ல இருக்குது. அதாவது நீங்கள் சோப் பாவிச்சு நான் எல்லாம் சோப்பு அதுவும் சன்லைட் போட்டு முகங்கள் சன்லைட்ல வந்து pH லெவல் வந்து கூட இருக்குது. அதாவது அல்கலைனா இருக்கு. அது அந்த காலம், இது இந்த காலம். அந்த காலத்துல கெமிக்கல்கள் குறைவு. என்ன இந்த காலம் எல்லாமே கெமிக்கல். அந்த காலத்துல சன்லைட் போட்டாலும் ஓகே தானே. முந்தி குளிச்சவங்க ரொம்ப இல்லையோ, அந்த நேரம் வந்து கெமிக்கல்கள் இல்ல, இந்த பணத்தை நாடியோ அப்படியான நோக்கங்கள் குறைவா இருந்தது. இப்ப வந்து கெமிக்கல்கள் வந்து கூட வந்து உடனே பணத்தை சம்பாதிக்கணும்ன்றதான் நோக்கம். 37 நீங்க பெற்றதுதானா? நான் இந்த அவார்டு எல்லாம் நான் பெற்றதுதான். நீங்க என்ன தரம் வரைக்கும் தகமையை தெரிவிங்க? நான் வந்து NVQ level 4 ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் பியூட்டிஷியன், NVQ level ஹேர் அண்ட் அசஸரா இருக்கிறேன். அதே நேரம் ஹாஸ்மெட்டாலஜி முடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து பியூட்டி, அதாவது ஆயுர்வேதிக் மசாஜ் தெரப்பி வந்து நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் level 4. அதை விட மேலதிகமாக நான் வந்து பியூட்டிலையும் மேக்கப் ஆர்டிஸ்டில் மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். கேக் டெக்கரேட்டிங் எல்லாத்துலேயுமே நான் NVQ level 4 சர்டிஃபிகேட் எடுத்து எல்லாமே கற்றிருக்கிறேன். ஆனால் மெயினாக படிப்பிக்கிறது
NVQ level 4 உண்ட ஹேர் அண்ட் பியூட்டி தான். ரைட், ஹேர் அண்ட் பியூட்டி. இதை நீங்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளணும் என்று நினைக்கிறார்கள். அதே மாதிரி நாங்கள் பியூட்டி சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். நீங்கள் இவாவோட வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களோட தொடர்பு இலக்கத்தை சொல்லுங்கள். என்னுடைய வந்து 077 97 48 135. 077 97 48 135. இதோட நீங்கள் தொடர்பு கொண்டு இப்போ இந்த மாதிரி கிளாஸ் சொல்லி பார்க்கலாம். அந்த NVQ level 4 சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த நான் ஒரு சொன்ன இப்போ மேக்கப் சென்டர் ஒரு கடை ஒன்று போடுறேன்னு சொன்னால் அந்த level 4 சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் கடையை வந்து போடலாம். ஸ்கின் சம்மந்தமாக படித்து கொண்டு அது சம்மந்தமாக தெரிஞ்சு கொண்டு அதை முழுமையாக கையாளையக்குள்ள தான் அதில் உள்ள நன்மகிமை வந்து தெரியும். அழகு கலை என்றது வந்து இன்றைக்கு நாளையோட முடிஞ்சு போகிறதில்லை, சாகும் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு போடக்கூடியது. இந்த உலகத்தில் அதுதான் பிரதானமாக இருக்குது. எல்லாருமே அதைத்தான் விரும்பினோம், தாங்கள் அழகாக இருக்கணும்னு சொல்லி. அழகுபடுத்துறதுக்கு ஆக்கள் குறைவாக வந்து இருக்குது. அழகு கலையை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு இப்போ இவா படிப்பிச்சு விட்றான்ட்டு நீங்கள் படிச்சுட்டு அதை கற்றுக்கொண்டு போகிறாள். டாக்டருக்கு எல்லாமே படிக்கலாம், ஆனால் எல்லாருமே சர்ஜனாக முடியாது. அதை கையாளுறதுக்கு இதுக்கும் மனதைரியம், அனுபவம், ரசனை. இப்போ பியூட்டி சைட்டை வந்து பார்த்துட்டா பியூட்டிஷியன் கட்டாயம் பொறுமை இருக்கும், ரசனை வேணும். மேடம் இருங்க மேடம், இதில் வாங்கல, எதில் இருக்க போகிறோம்? இந்த வீடியோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இவாக்கு வந்து நாங்கள் ஒரு 10 வயசு கம்மி பண்ண போகிறோம், 10 வயசை குறைக்க போகிறோம். ஓகேயா மேடம்? 10 வயசு இப்படி ஒருத்தர் கதைப்பார். உண்மையிலேயே அவன் ஒரு பிக் ஃபேன் நான். அவன் கதை பெஸ்ட். என்ன கட் பண்ண போறோம். ஆகலம் குறைவா இருந்து அறியணுமா இருக்காதா? எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம். ஏனெண்டா வந்து ஸ்ட்ரைட் பண்ணி இருக்கிறா. அதே நேரம் ஷாம்போ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது இல்லையான்னு நான் நினைக்கிறேன். ஏனெண்டா அந்தளத்துக்கு வந்து கூப்பிடுங்க ஒரு பிள்ளைய. கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது இல்லை போல கிடக்கு. ஒரு ஆள் வாங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா முடி வந்து பாருங்க சரியான ட்ரையாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பிள்ளைகள் வந்து படித்து கொண்டிருக்கணும். பின்னுக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதுக்கு அங்கால ஒரு இது இருக்குது, அதே மாதிரி இங்கால ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஒர்க் வந்து நடக்குது. நீங்கள் என்ன சம்மந்தமாக ஃபேஷியல்லேருந்து இமே கட்டிங்லேருந்து என்ன செய்கிறனாலுமே எங்களோட கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் கடந்து வந்துட்டா என்ன வைரவர் கோயில் தம்பி இருக்கா சொல்லி விடுங்க அந்த அட்ரஸை. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வாக்கு இவக்கு வந்து லேயர் கட் பண்ண போகிறோம், லேயர்ஸ். ஆனால் வேண்டாம் முடி வந்து நாங்கள் ஸ்கின்னுக்கு நாங்கள் ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சரியான முறையில் ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஷாம்புவில் வந்து சல்ஃபைட் ஃப்ரீயான ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணினது பிறகு வந்து கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறது ஸ்கல்பில் படக்கூடாது. கண்டிஷ்னரை வந்து ஒரு 3 to 5 minutes வந்து நீங்கள் வந்து எங்கள்ட முடியில் இருக்கணும். அப்போ தான் அந்த கண்டிஷ்னர் வந்து எங்களுக்கு மாய்ஸ்சராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எங்கள்ட ஹேர் வந்து வளரும், கொட்டுண்டாது. அதே நேரம் படிவா தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன்டா போல நீங்கள் இப்படியே விடையலாம். அது ஏனண்டா நீங்கள் போய் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஷாம்பு, கண்டிஷனர், மெத்தது ஸ்லீப்பர். கடையில் ஒர்க் பண்ணுறவா, கடையில் ஒர்க் பண்ணிக்கல நார்மலாக இருந்தா ஆஃபீஸர்ஸ் அப்படி இருப்பினோம்னு தெரியும் தானே. இப்போ இந்த கணக்குக்கு வச்சிருப்பினோம். அப்படி இருந்தால் இந்த மனசுக்கு நல்லா இருக்கும். இந்த மனசு ஒரு பிஸ்னஸ் மேன். அவ வந்து நடுக கூட்டி கட்டி கொண்டோ இப்படி அவளை நடத்து பின்னி கொண்டு இருக்கவோ இயலாது. அவளோட ஒர்க்குக்கு இப்படி உதறி விட்டுட்டு சிம்பிளா போய் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி எனக்கு இந்த தலையை மாற்றி விடணும்ன்ற ஒரு விருப்பம். ஆனால் அது அவாக்கு செய்து விட்டால் அழகாகவும் இருக்கணும். அழகா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸையே நடுக்கலான்னு நான் சொல்கிறேன்டா. இவன் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டுட்டு இந்த ஹேர் நேச்சுரல் ஹேர் இல்லை. நேச்சுரல் ஹேராக இருந்தால் அந்த ஹேர் வந்து ஹெல்த்தியாகவும் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்குறது நீங்கள் அவள் அழகாக இருக்கணும், அந்த ரிசப்ஷனிஸ்டில் நல்லா இருக்கணும், அந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் இது காசு எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை, காசு எவ்வளோ ஆனாலும் அப்படி. ஏற்கனவே இந்த ஹேர் வந்து ஒரு டேமேஜாக இருக்குது. அதாவது நீங்கள் டெத் ஆயிரும். நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து செய்தோம்டா எங்கண்ட ஹேர் டெத் ஆயிரும், இறந்துடும். ஏன்னா கெமிக்கலேக ஒரு பாண்ட்ஸ் இருக்குது. அதுவும் நான் சொல்கிறேனே, இந்த ஹேர்லேயும் வந்து ஒரு பாண்ட்ஸ் இருக்குது. ஓவர் நாங்கள் கெமிக்கலை பாவி கேட்க, இப்போ ஸ்ட்ரைட் பாவி கேட்க என்ன பாண்டுடையும், பெர்மிங் லோஷன் பாவி கேட்க என்ன பாண்டுடையும், கலர் இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அதாவது ஒரு சயின்ஸ் தான். நாங்கள் படிக்கிறது வந்து ஹேர் அண்ட் பியூட்டி
இது சயின்ஸ் தான். உண்மையிலேயே தோல் மருத்துவர் அவருக்கு ஈக்குவலாக இந்த சர்ஜரி மட்டும் செய்ய மாட்டோம்னா மற்றபடி இந்த இது சம்பந்தமானாக்கள் வந்து படிச்சிருப்பினும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்த்து கொண்டு போவோம். அதில் வந்து இப்போ அழகுபடுத்துகிற சார்ந்ததும் அதே மாதிரி கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த இங்கே இருந்து படிக்கிறதுக்காக தூர இடங்களில் போய் படிக்கிற பிள்ளைகளையும் வந்து பார்க்குறேன். அவைகளுக்கு தெரியாது ரைட் இலங்கையில் இந்த இடத்துல இருக்கண்டு டிகரி சம்பந்தமாக ரைட் இப்படித்தான் செய்கிறது, இப்படித்தான் மேக்கப் செய்கிறதுன்றதை படிக்கலாம். அது ஒரு திறமையான ஆர்டிஸ்ட்ட படிக்கிறது இல்லை திறமை இல்லாமல் இல்லை. ஒரு டீச்சர்கிட்ட வந்து படிக்கிற எல்லா பிள்ளைகளும் வந்து பெரிசாக வந்துடுறது இல்லை. அந்த பிள்ளைகள்கிட்டையும் திறமை இருக்கணும். அதில் நான் மெயினாக வந்து சொல்கிறது பியூட்டி சம்பந்தமாக ஒரு ஆள் படிக்க வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். பலர் இந்த ஹேர் வாக்கு நல்லா இருக்குது, இந்த சட்டை வாக்கு நல்லா இருக்குது, இந்த முகம் நல்லா இருக்குது, இந்த இம கட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு இப்போ இருந்தே உங்களுக்கு ரசிக்கிற ஒரு மனநிலை இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அந்த துறையில் கல்வி கேட்டீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மனசுக்கு வந்து இந்த கடைகளுக்கு போய் பொருட்கள் போன்றதுல முந்தி இருந்த ஒரு கடையில் இறங்கிட்டாங்கன்னா முழு பொருளையும் வந்து பார்த்து சட்டைகள் இதுகள் தெரிவு செய்து எடுத்து கொண்டு வர்றது, தெரிவு செய்வது. அப்போ நான் வந்து பார்த்தேன் அதை அவள் தெரிவு செய்து கொண்டு வர்றதை மற்றாக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிவிடும். அப்போ நான் சொன்னேன்னா இதான் உண்ட திறமை, இதை உடுப்பு கடைக்கு நீ பயன்படுத்து, நல்ல செலெக்ஷனை செலக்ட் பண்ணு. உடுப்பு நிறைய இருக்குது, நிறைய வகை இருக்குது, உடுப்பு கடைகள் நிறைய இருக்குது. எல்லா கடையிலையும் ஒவ்வொரு அவையோட மனதுக்கு ஒரு கடை ஓனருக்கு என்ன விருப்பமோ எது ஓடுமென்று அவர் நினைக்கிறாரோ அதுகளை இறக்கி வைப்பார். அதை விட கஸ்டமர் அதை கடந்து ஒரு தெரிவு, இது நல்லா இருக்குது, இது பெஸ்ட்டாக இருக்குது, அந்த திறமை இருக்குது. அது வந்து இப்பயும் வந்து பார்த்தோன்னா நான் வாட்டை உடுப்படுக்கிறார்கள் இது சக்ஸஸாக வந்து போய் கொண்டு இருக்கு. காரணம் என்ன, அது வாட்டை இருக்கிற ஒரு தனித்திறமை, ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு தனித்திறமை வந்து தங்கி இருக்கும். அதை தெரிஞ்சு கொண்டு அந்த இதை கற்றுக்கொள்ளணும். ஆனால் பியூட்டி சம்பந்தமாக கற்றுக்கொள்கிறார்களுக்கு இன்றைக்குமே ஃபெயிலியர் இல்லை. நீங்கள் திருமணமானதுக்கு பிறகு 4-5 பிள்ளைகளோடு இருந்தாலும் கற்றுக்கொண்ட ஒரு கலை ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் பிள்ளைகளை வளர்த்து கொள்ளுவேன், நீ எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி மனுஷனை கலைச்சி விட்டுட்டு வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடிய மாதிரிக்கு இருக்குமே. அப்படி இல்லை, அப்படி நடத்தக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும். ஒவ்வொரு இனி வர்ற காலங்களில் பெண்கள் உங்களுடைய தகமை வந்து முந்தித்தான் கணவருடைய உழைப்பு, அவர் மனுஷன் வேலைக்கு போய் ஒரு வேறு செய்வார்ட்டு. இனி காலங்களில் வந்து முந்தி ஒரு பொட்டிலும் பானையோட சேர்ந்த சட்டிப்பானை சாமானோட ஒரு படுக்கிறதுக்கு இடம் இருந்தால் காணும் ஒருத்தர் வாழ்க்கையில் நினைஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சுரேஷ் அது இது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கரண்ட்ல இருந்து அதோட தேவைப்பாடு அதிகரிக்குது. அப்போ 2 பேருமே உழைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ற ஒரு ஈக்குவல் கேட்டபடியா 2 பேருமே உழைக்கணும். என்ன தம்பி, ஆண்கள்லாம் பெருசு, பெண்கள் நாங்கள் நோமல்னு சொல்லி நீங்கள் அந்த நேரமே ஒரு அங்கீகாரம் வழங்கியிருந்தா அவன் வேலைக்கு போயிருப்பான், நீங்கள் வீட்டில் இருந்துருக்கலாம். எங்களுக்கும் சரிசமமான உரிமை தாங்கன்னு கேட்டதுக்காக நீங்கள் அதுகள் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிற கதை பிள்ளையா? சரியான பாயிண்ட். நான் அதை தான் பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன். சரியான முறையில் NVQ லெவல் சர்டிஃபிகேட் எடுத்தால் உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா பேரும் கட்டும் போகும். அந்த நேரத்தில் அந்த சர்டிஃபிகேட் இருந்து நீங்கள் சரியான நாலேஜில் இருந்தால் தனியும் சுயமாகவே நீங்கள் உழைப்பீங்களண்டு. ஒரு தொழில்சார் கற்கனரி சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வேலை இல்லை. என் மனசு என்ன கல்யாணம் செய்யக்குள்ள ஒன்றும் தெரியாது. அவாவா அப்படியே அந்த வயசுலேருந்து மந்த கதையாக வச்சிருந்தேன்னா இன்றை வரைக்கும் என்ன நம்பி வாழலாம். ஆனால் இப்போ என்ன கலைச்சி விட்டுட்டு தான் வாழக்கூடிய தகுதியில் தொழிலை கற்றுக்கொண்டுட்டார். இனி நான் அவா தேவைன்னு நடக்கணுமே ஒழிய அவள் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தகமைன்றது. அதே மாதிரி எல்லா பெண்களுமே உங்களுக்கான ஒரு தொழில் இப்போ படித்து கொண்டு வரும். திருமண வாழ்க்கை இருக்குது, திருமண வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரும். மனுஷன் சுற்றி கொண்டு நிற்கணும். உங்களை மனுஷனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. எங்கேயுமே பிரச்சனையை தோற்றி வைக்கிறது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தில் வெட்டினா தான் எல்லாமே அந்த இது ஸ்ட்ரைட் ஹேர் இருக்குது. இல்லை இது எப்படி இதை வேணும் ஒரு வெட்டுறதால ஓகேயா? ஓ நீங்களே இதை மைண்டம் பண்ணுங்க. இவாக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும் என்றதை சொல்லுங்க. இப்போ உங்களை நம்பி வந்திருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க நம்பி வந்துருக்கீங்க, சரியான முறையில் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓகே. வெட்டுங்க. மனசி பிசினஸ் மேன், மனசியை இப்போ ஃபாரினுக்கு கூட்டி கொண்டு போக போறேன். அப்போ ஃபாரின் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சோர்ஸ் தான் போட்டு கூட்டி கொண்டு போவேன். அதுக்கேற்ற மாதிரி வெட்டுகள் இருக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வலிக்கிட்டுருவேன். அதுக்கு இங்கே வலிக்கிட்டு இங்கே பஞ்சாயத்து போட்டு திரியிற மாதிரி வெளியில் போனால் சோட்ஸ்ண்டா சோட்ஸ் தான். சோட்ஸ் போட வேண்டிய இடத்துல சோட்ஸ், பஞ்சாயத்து போட வேண்டிய இடத்துல பஞ்சாபி, சோட்டி போட வேண்டிய இடத்துல சோட்டி, இப்படி மாறி மாறி போட்டுக்கொண்டே இருப்போம். காலத்துக்கு இவங்க இப்படி சிக்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரியா கண்டிஷனர் வைக்க இல்லை. மற்றது சரியான முறையில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? குடும்பம் மனுஷன் பிள்ளைகள்னு சொல்லி ஓடிட்டால் தன் வாழ்க்கையில் ஸ்ட்ரைட் பண்ணி இருந்தால் ஸ்ட்ரைட்டுக்குரிய ஷாம்பு கண்டிஷனர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்மளாங்கிட்டுதா
அதுக்குரிய ஷாம்போ கண்டிஷனர் நல்ல வடிவா அவைக்கு அதான் அவைந்த ஹேருக்கு செட் ஆகாது விளங்கிட்டுதா. நான் எனக்கு தெரிஞ்சு வா எல்லாமே ஆசையா போட்டு சொன்ன உடனே வேண்டி கொண்டு வருவா, ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துவா, அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு தண்டை பாட்டுக்கு அதை ஒரு தொடர்ச்சியான மெயின்டெனன்ஸ் இருக்காது, விட்டு போட்டு திரிவா. அப்போ நான் சொல்றது ஏதாவது ஒன்று ஹேர்ண்டா ஹேருக்கு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துங்க, இது செய்யுங்கண்டு மயூரியை வந்து இப்போ அழகுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் கடைக்கு ஏற்ற மாதிரி. நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்கள் அழகா இருக்கணும்ன்றது முக்கியம். பெண்கள் அழகா விரும்புகிற ஒரு நபர்களாக வந்து இருக்கணும். பொட்டு வச்சு கொள்ளினோம், பூ வச்சு கொள்ளினோம், ஆடம்பர பொருட்களை வந்து விரும்புவினோம். பெண்கள்ட கையில வந்து கண்டபடி காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளையாட்டு பொருட்கள் அந்த கலர் கலரா இதெல்லாம் கவர்ற பொருட்கள் இருக்கும், அதுகளை போய் வேண்டிட்டு வருவாங்க. அது வந்து வேற ஒரு இயல்பு, அழகா ரசிக்கிற தன்மை. மற்றது அழகும் பெண்கள்கிட்ட தான் இருக்கேன் இந்த உலகத்துல. ஆணட்ட இருக்குது, ஆனா பெண்களோட ஒப்புடைக்குள்ள ஆண் தான் படி பண்றீங்களா? மயில்ல ஹேர் கட் பண்ணே மயில்ல தான் நான் வடிவு என்ன தெரியுமா? ஹேர் கட் பண்ணேக்கையும் சிங்கத்துல ஆண் தான் வடிவா, மனிதன்ல பெண் தான் வடிவு. இதை பத்தி இந்த தம்பியோரால் இல்லைன்னு சொல்லி வாதாடுனா பெண்ணா ஆனா மனித குலத்துல வடிவானது அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. அப்ப நான் பெண்களை ரசிச்சு பார்த்துட்டேனோ தெரியல, ஆனா பெண்களுக்கு ஒரு வடிவு இருக்கு. இது ஹேர் கட்டு இப்போ நாங்கள் ஹேர் கட் பண்ணிக்கையும் எங்கள்கிட்ட கத்திரிக்கோள் கட்டிங்கும் பிடிக்கிற மெதட்டும் இருக்குது. ஹேர் கட் பண்ணிக்கலே பிடிக்கிற மெதட் இருக்கு. கத்திரிக்கோள் கட்டிங்கும் நாங்கள் எப்படி ஹேர் கட் பண்ணுறோம் அப்படி எங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்கணுமன்றதே இருக்குது. பாருங்க, இப்போ நான் கட் பண்ணிக்க இந்த கோம்பு இப்படி இருக்கணும், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் என்கிட்ட முடி இப்படி டைட்டாக இருக்கணும். கத்திரிக்கோள் வந்து இந்த மோதிர விரலுக்கையும் இந்த தம் ஃபிங்கருக்கையும் இருக்கணும். இந்த கத்திரிக்கோளை நாங்கள் இப்படி வச்சு மாற்றணும், இப்படி வச்சு இதுன்றதை நாங்கள் இப்படி எடுக்கணும். அது என்ன காரணம்? அதுதான் ஈஸியாக இருக்கும். இல்லை நாங்கள் இப்படி வச்சு கத்திரிக்கோள் எடுக்க முடி வெட்டுண்ட பார்க்கும், மேலே இருக்க முடி வெட்டுண்ட பார்க்கும். நாங்கள் டைட் பண்ணி இப்படி இந்த 2 விரலுக்குள்ளேயும் பிடிச்சி டைட்டாக இருக்கதான் அந்த முடி வந்து ஸ்லிப் ஆகாது. அதாவது வாட்டர் ஸ்ப்ரே அடித்து நாங்கள் செய்ய முடி ஸ்லிப் ஆகாது, எல்லா முடியும் நீராக நிற்கும். அப்போ அதுக்கும் எப்படி இந்த மேக்கப்புக்கு ஸ்கின்னுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த ஹேரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு முக்கியத்துவம்? ஆனா ஹேருக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹேர் தான் என்ன பொறுத்த மட்டும் முக்கியத்துவமானது. பெண்களை பொறுத்த மட்டும் நாங்க எல்லாம் முந்தி இப்ப மயூரிக்கு வெட்டுறது ஈஸி, வெட்டுறது என்னடா தலைமுடி வெட்டு கோப்பையை வையான்னு சொல்லி போட்டு கோப்பையை பிடிச்சி மறுக்கண்டு அப்படியே சுத்தி ஒரு கட் உண்டு அடிச்சு விட்டா அது இப்படி இருக்கும். நாங்க அப்படி இல்லை, நாங்கள் அதை கைட்லைன் சொல்லுவோம். 0 டிகிரியில வச்செடுப்போம், அது வந்து பிளண்ட் கேர் கட்டக்குள்ள வரும். அப்படி நாங்கள் படிப்பிப்போம். அது நீங்க சொல்ற அந்த யூவா வெட்டுறதுண்டா நாங்க U0 45 90 180 என்று ஒவ்வொரு டிகிரியில வச்சு தான் இப்ப வெட்டுறது. இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் செய்தாங்க. எந்த ஹேர் நேச்சுரல் ஹேர் இப்படி தான் இருக்கும். அதனால நான் வந்து சரியான மெயின்டைன் பண்ணுவேன். நானும் இப்படி தான் எதிர்பார்க்கிறேன். வாக்கு ஆகலம் போத்த வேலை இந்த அளவுக்கு இருந்துட்டா நல்லது, இப்படி குதறி விட்டுட்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. நார்மலா நானே படிப்பிச்சிட்டு அந்த ஒரு கட்டிக்கார இல்ல டம்மியில வச்சு பிராக்டிஸ் பண்ணுவேன். எல்லாருமே ஒவ்வொரு டம்மி வேணும். பொம்மை இருக்கு அப்படியே அதுல வச்சு இவதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கறாவோ? இல்ல எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் தான். கொஞ்சம் பேர் எப்படி உங்களுக்கு எப்படி படிப்பெல்லாம் ஓகேயா இருக்கா? மேலத்திட்ட படிச்சது எவ்வளவு முன்னேற்றம், எவ்வளவு காலம் வந்து நீங்க இங்க? 4 months ஹேர் ட்ரெஸ்ஸர் முடிச்சு 4 month ஆயிட்டு. 4 மாதம் படிக்கிறீங்க. அவது யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். இதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, அதால வந்த நீங்க இதையும் கற்றுக்கொள்ளணுமெண்டு. உங்களை அழகுபடுத்தணுமெண்டா இல்லை பிற மக்கள் அழகுபடுத்தணுமெண்டா? எல்லாமே. அது சம்பந்தமா படிச்சிருந்துட்டா அது ஓகே, நல்லா இருக்கும். அதை விட ஒரு ஓடஸ் சும்மா கல்யாண விட சாமத்தியை விட எல்லாம் போயிட்டு பார்த்தா பெரிய ஓடஸ், பெரிய ஒரு காசு என்ன. ஆனால் வேலை தான் அவங்க அதில் எதிர்கொள்கிற பிரச்சனைன்றது இருக்குது. அவன் ஃபோட்டோகிராஃபரும் வீட்டுக்காரனும் பேசுவான், இன்னும் இவ்வளோ நேரம் வச்சு மீனை கட்டுறீங்கன்ட்டு. ஏன்னா அதையும் முட்டாச்சு பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணி செய்யணும். அது ஒரு பெரிய சிக்கலான வேலை. இப்போ நாங்கள் இவாக்கு என்ன செய்கிறோம், இதை நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம்டா. கட் பண்ணுறோம், லேயர் கட் பண்றோம். இந்த ஹேருக்கு இந்த ஸ்டைலுக்கு ஒரு பேர் இல்லையா? லேயர் கட். மீடியம் லேயர் கட் அடிச்சு கொண்டு இருக்கிறோமா? லேயர் கட்டுக்கு பிறகு மயூரி எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க.
மயூரி பார்த்து மற்றாக்கள் வேற ஓடும் என்ன கட் பண்ணுறதுக்கு. கட்டாயம் எல்லாரும் மயூரின் ஹேர் வந்து நல்லதாக இருந்தால் நேச்சுரல் ஹேராக இருந்தால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கலாம். ஏன் இதை நேச்சுரல் இல்லைன்றீங்க? டெத் ஆகிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டாவே ஸ்ட்ரைட் பண்றேன்டா கெமிக்கல் அதை அயன் பண்ணி இருக்கிறா என்ன மயிறு அயன் பண்ணினீங்களா? ஓ என்னது ஒன்றும் தெரியாம எனக்கு தெரியாம வேலையில வந்து செய்துட்டீங்க. ஆனா இதெல்லாம் கூடாது. ஆனா அயன் பண்றது ஓகே நல்லா இருக்குதுன்னு சொல்லி நானும் நல்லா இருக்கான்னு கேப்பா ஓ நல்லா இருக்குன்னுட்டு விட்டுருவோம். இல்ல முடிகின்ற தன்மையை பார்க்கணும். நாங்க சரியான முறையில பார்த்து கொட்டணும். சாகடிச்சிட்டாவ முடிய இல்ல அது முதலே நாங்க சொல்லுவோம் டெத் ஆகிட்டு அந்த முடியில அந்த இதே இல்லை உயிரோட்டமே இல்லை கெமிக்கல் உட்பட்டது. மற்றது முடியை வந்து நாங்கள் இப்போ பாருங்க இப்படி இழுத்து பார்க்க எங்களுக்கு தெரியும் இந்த முடி நல்ல முடியா கட்ட முடியா இந்த பாருங்க ஆகலம் இதெல்லாம் பொடியன்ற ஸ்டைலில் வெட்டி விட்டுருவோம். இது எப்படி ரப்பர் மாதிரி ரவுபன் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும் எலாசிட்டி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இழுவண்டது பாருங்க ரப்பர் மாதிரி நல்ல முடியும். ஓ ஹெல்த்தியா அந்த பாருங்க உடஞ்சிட்டது. இந்த இழுவண்டு இப்படி நல்ல ஹெல்த்தியான முடியண்ட எலாசிட்டின்றது இருக்கும். இதுதான் ஹெல்த்தி என்று நான் பாக்குறேன். இந்த இவளோட முடியெல்லாம் அவன் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அவன் இதண்டம் பண்ணிடு ஸ்ட்ரைட் நேச்சுரல் யாரா நல்ல அப்படியே வச்சிருங்க வருங்க இப்படி எலாசிட்டின்னு இப்படி ரவுபன் மாதிரி இழுவண்டம் வருங்க. இதைத்தான் நாங்கள் உள்ளுபடும் தன்மை நெகிழ்ச்சி தன்மை. ஓ முடி வந்து இப்படி இருக்கணும் சரியா? முதலாவது முடியை நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் போவோம் ஸ்ட்ரைட்டுக்கு. இதுக்கு செய்யலாமா செய்யக்கூடாது இதுக்கு நான் இப்போ கேட்கத்தான் பண்றேன். இதுக்கு நீ ஸ்ட்ரைட் பண்ணலாம். அது பண்ணி நீங்க கண்டினியூ ஆனா முடியே இல்லாம போயிடும். மற்றது ஸ்ட்ரைட் பண்ணிக்க ஸ்கல்ப்ல வந்து க்ரீம் படக்கூடாது. த அப்ளிகேஷன் மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் முந்தி ஒரு காலத்துல ஐயர் பொம்பளைகள் அவங்களை பார்த்து நீள முடின்னு சொல்லி விருப்பப்பட்டது தான். ஆனால் நீள முடி வந்து இப்போத்தைய காலத்துக்கு வந்து சரியா வந்து இல்லை. இப்போ நான் டாக்டர்ஸ் ஆக்கள் சில ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆக்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கு பிறகு இந்த சமூக மாற்றம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஓகே இது நல்லா இருக்குது பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ காலத்துக்கு ஏற்றாற் போல இதுதான் சரியா இருக்கும். என்ன ஒர்க்குக்கு தான் சரியா இருக்கும். என்ன உடுப்புக்குமே வடிவா நல்ல பொசிஷன் நீங்கள் சரியான முறையில் இருக்காட்டா கட் சரியா வராது. அங்கே நீங்க மாடினா பாருங்க. இப்போ நான் வெட்டுறது 90 டிகிரியில் வச்சு தான் வெட்டுறேன். விளங்கிட்டுதா? நாங்கள் இப்படி இருந்தால் 90 90 பார்க்க அந்த கட்டில் கீழே போடக்குள்ள எல்லாம் 90 மட்டமாகவே நிற்குமோ? 90 பாகையில் நிற்கும். நான் போக போக நான் கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போவேன். அது 0ல வச்சா ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும். இந்த வேலைக்கு ஒரு ட்ரிக் இருக்குது உள்ளுக்கு. சும்மா படிப்பு இருக்குது இதுக்கெல்லாம். வெட்டுறண்டு எல்லாருமே வெட்டிடல. அது வந்து வேற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் கற்பித்தல் இருக்குது தானே, முறையாண்டு இருக்குது தானே. ஃபவுண்டேஷன் சரியில்லை அத்திவேரம் பிள்ளையாண்டா எல்லாமே பிள்ளைக்கும் தானே. பாருங்க நான் வெட்டி கொண்டு போய்க்க 90 தான் எனக்கு தருங்க. ஏற்கனவே இங்கே கைட்லைன் இருக்குது பாருங்க. அந்த கைட்லைனை பற்றி தான் நான் வெட்டு வந்து என்ன மாதிரி நித்திர வருதா? எவ்வளோ ஆடம் ஸ்ட்ரைட் பண்ணி எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. அது நார்மலாக நல்ல கேராக இருந்தால் அப்படியே நெளிஞ்சு வந்து நிற்கும். கட்டாயம் ஷம்போ கண்டிஷன் மற்றவங்களை கிளி போட்டு பிடிச்சிருக்கிறதெல்லாம் பட்ட தேவையில்லையோ? எல்லாமே இப்படியே தான் நாங்கள் வெட்டி கொண்டு வருவோம். இப்படி செக்ஷன் அடுத்தடுத்து வெட்டினாத்தான் எல்லாமே இந்த ஈக்குவலாக இருக்கும். அதை நாங்கள் பிள்ளை சரியே நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் இப்படி என்னண்டு. மெயினாக நீங்கள் இங்கே கிளாஸ் கொடுக்குறது தான் கூடுதலாக வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன கிளாஸஸ் அது கிளிநொச்சியில் உள்ள பிள்ளைகள், கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த மாவட்டங்கள் நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் ஓகே. ஆனால் எங்களோட ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் வந்து நீங்கள் இங்கே வந்து படித்து அந்த சான்றிதழை எடுத்து வச்சிருக்கீங்கள உங்களோட ஏரியாவில் இப்போ நீங்கள் செய்யலாம். இப்போ இருக்கிற சோசியல் மீடியா வசதிக்கு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மேக்கப் செய்யக்குள்ள அவையோட அனுமதியோடு அதையும் நீங்கள் எடுத்து பதிவு செய்து போடுங்க. அதனூடாக உங்களுக்கு ஓர்டர்ஸுகள் வந்து வரும். இப்போ கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா எடுத்தா இதுதான் ஒரு டிவிசின்னு ப்ரைவேட் சென்டர் இருக்குது. அக்ரிகேட்டர் சென்டர் ப்ரைவேட் சென்டர் உண்டு. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஜஃப்னால இருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டமோ மற்றது வவுனியாவோ எல்லாத்தையும் இதுதான் ப்ரைவேட்டாக இருக்குது. டிவிசி அதாவது 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுக்குள்ள பதிவு செய்யப்பட்டதா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா வேலை திட்டமுமே இது வந்து தலைக்கு ஆவி பிடிக்கிற எல்லா டூல்ஸும் வந்து வச்சு செய்கிற அதே மாதிரி அது வந்து முகத்துக்கு பிடிக்கிற ஒரு எலக்ட்ரிக் சம்பந்தமான சாமான் தான் அந்த டூல்ஸ் அதை பயன்படுத்துறதுக்கே வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கால ஒரு ட்ரீட்மெண்ட். இங்கே பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ரூம். இங்கே தான் பிள்ளைகளுக்குரிய படிப்பு ஸ்கின் சம்பந்தமானது முழு படிப்புமே சர்டிஃபிகேட்டுக்குரிய முழு படிப்பு. இங்கே இந்த சைட்டை காட்டுங்க, இந்த சைட்டை காட்டுங்க. இதில் வந்து நீங்கள் கண்டிஷனர் வைக்க இல்லையோ டாக்டர் மயூரி என்ன தான் இனி தெரியுமா? இது என்ன சாமான இது? இது லியோன் கண்டிஷனர் வச்சுட்டு விரையில தானே அப்ப எங்களுக்கு குளிச்ச முடிய செம்போ வச்சதுக்கு அப்புறம் வைக்கிறதா கண்டிஷனரோ. இது வந்து லியோன் கண்டிஷனர். இது வந்து டேமேஜ் ஆன ஹேர்களுக்கு நீங்கள் வச்சுட்டு வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே விடலாம். அப்படியே விடுறது. கண்டிஷனர் வச்ச கழுவினா அது யூஸ் பண்ண தேவையில்லை. கண்டிஷனர் வச்ச கழுவாட்டா நீங்கள் இதை கட்டாயம் யூஸ் பண்ணணும். அது வந்து கேர்லி ஹேரில் இப்போ டேமேஜர் இருக்கும், அந்த நிறைய ஸ்பில் டென்ட் அப்படி எல்லாம் இருக்கும். அப்படியான இதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதை மென்மையாக்குறீங்களா? நாங்கள் வந்து இதைத்தான் செட் பண்ணுறோம். இப்போ இதைத்தான் நாங்கள் நீங்கள் சொன்னீங்களே இப்படி பாருங்க தூக்கி போட்டா இருக்க மனந்த சுருண்டு இருக்கிறது. இது ஒரு 1 டே தான் நிற்கும். 1 டே மட்டும்தான் இருக்கும். நான் இது வந்து இதில் ஹேர் ஸ்ப்ரேயோ மூஸோ எதுவுமே அடிக்க டெய்லி நிற்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஷெம்போ கண்டிஷனர் அந்த ஸ்லீக்கர் ஆயில் அதாவது சீரம் அது வைக்கணும். ஒவ்வொரு நாளும் குளிக்கணுமே? அது இல்லை நீங்கள் தலை முழுகிட்டு எல்லாம் துடைச்சிட்டு வந்து ஸ்லீக்கர் ஆயில நீங்கள் வச்சு சீரம் சொல்றீங்க. சாரி சீரம் ஸ்லீக்கர் ஆயில் 2-3 தான் இந்த இருக்கு. இதுதான் இந்த சிலிக்கன் ஆயிலை நீங்க வைக்கணும் ஸ்கல்ப்ல படாம. சிலிக்கன் ஆயிலை வச்சா என்ன செய்யும்? இது வந்து எங்களோட முடிக்கு ஷைனா இருக்கும், முடிக்கு பாதுகாப்பா இருக்கும், growth-ஆ இருக்கும், எல்லாத்துக்குமே இது ஸ்டைலிங் ப்ராடக்டா இருக்கும். இதுல நீங்க வைக்காம விட்டீங்கன்னா அந்த கேர் கட் வந்து சரியான முறையில இனி ஹேரை மெயின்டைன் பண்ணுங்க. அதான் முக்கியமா. இதோட தன்மை வந்து ஒரு லைன் நிலைக்கு மாற்றப்படுது. ஆனா இதால முடி கொட்டுற பிரச்சனை வராதா? முடி இல்லை. நாங்கள் வந்து இதுக்கு வந்து முடி கொட்டண்டாது. நாங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் அடிச்சோம்னா முடி கொட்டண்டாது. இது மேல இந்த முடிக்கு மேல ஒரு இது ஒன்று கொடுக்குறீங்க. உண்டு. நாங்கள் 1 டே நீங்கள் எங்கேயும் போகிறதுக்கு ஸ்ட்ரைட் பண்ணணுமாண்டா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது. அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் அயன் பண்ணினீங்கன்னா சரி. அந்த லோக்கல் எனக்கு எடுத்து காட்டுங்க இருக்கா. இது நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இப்படி ஒரு 7 எடுத்து விடுவீங்களோ? இல்லை தன்மாலே நிற்கும். இல்லை நான் இந்த இதுவில் வைக்கிறேன். என்ன மாதிரி கலராக கொடுத்து விடுவோமா வாட கடைக்கு? இப்போ என்ன இது கழுவித்தான் தேவை. இந்த ஒர்க் எல்லாம் நீங்க பழகைக்குள்ள ஒரு பொம்மையில தான் பழகுவீங்க. இது நீங்க எங்க உங்களுக்கு இந்தியாவில இருந்து நான் ஒரு ஆள் நான் இந்தியாவில் ஆரம்பத்தில் படிச்சிருக்கேன். கொழும்பு வந்தவன். நான் படித்தது கொழும்புல பர்லஸ் கம்மையில ரன்னடி குணவர்த்தனை அவர்கிட்ட படித்தது. அதே மாதிரி கிங்சி கமலன்னு யாருக்கு அவர்கிட்ட படித்தேன். நான் 2 பேரும் தான் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம். 2 நான் வந்து 15 வருஷத்துக்கு மேல. ஆனா ப்ரொஃபஷனல் ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு 10 இயர்ஸ் தான். நான் ப்ராப்பரா படிச்சு இந்த பாருங்க. இந்த இதை நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் ஸ்ட்ரைட் பண்ண போகிறீங்க, உங்களோட ஓனா ஸ்ட்ரைட்னர் அயன் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல இதை ஸ்ப்ரே பண்ணணும் உங்களோட முடிக்கு. அப்போ இந்த முடிக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டை பண்ணினீங்கன்னா முடியை டேமேஜ் பண்ணாது. இது இல்லாமல் சும்மா எந்த நேரமும் நாங்கள் ஸ்ட்ரைட்னரை வச்சு செய்தோம்னா முடி டேமேஜ் ஆகும். இது தாக்கம் செலுத்தாமல் பாதுகாக்கிற ஒரு ஆயில். இது சம்பந்தமா அவ்வளோக்கா நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? இல்லை அங்கே வாங்க பானாவா அப்படி பானாவா பாக்ஸ் அதாங்க. என்ன கழுவ போகிறோமா தலையா? இல்லை பாருங்க. ரைட். இப்படி விட்டு தான் முடிய பார்க்குறது. பார்த்தீங்களா? இப்படிதான் செட்டிங். இது ஒரு செட்டிங் தான். கணக்கா ஸ்டெப்பா இருக்கு. இதுதான் ஸ்டெப் கட். இதான் ரைட். எங்க மயூரி எங்க ஒரு திரும்பி பாருங்க பண்ணோம்னா கேஷுவலா அப்படித்தானா? இப்படி முன்னுக்கு எடுத்து போடுங்க பாப்போம். செட் பண்ணுங்க பாப்போம். முன்னுக்கு போட்டா அப்படி இருக்கும். ரைட். இதான் எதிர்பார்க்குறேன். வாவ், வெரி நைஸ்.
ரைட்டா இது இப்படி இந்த சைட்டால பிரிக்கணும் ஓ பிரிச்சு அப்படியே போட்டுட்டு இவக்கு எது செட் ஆகுதோ அதுக்கு அடிக்க ஒருக்கா நீங்க கதை கேட்கல இதுல மாதிரி இப்படி கையை சும்மா கோதி எடுத்து விடுற ஸ்டைலுக்காக தான் அது விழுகிறதுண்டு இல்லை சும்மா நானும் முடி வச்சிருக்கிறேன் ஏன்னா முடிய பாருங்கன்னா அடையாளப்படுத்துறது சரியா அப்படியே இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரைட் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஆஃப்டர் பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா இல்ல இது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களான்றத கமெண்ட்ஸ்ல வந்து சரிவீங்க கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும் வாழ்க்கையில நல்லா இருக்குல்ல மற்றது இதை இப்படியே மெயின்டைன் பண்றதா இருந்தா ஷாம்பு கண்டிஷனர் ஸ்லீக்கர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணணும் நான் எப்பவுமே பெலோஸ் இது வந்து NMRA இந்த ரெஜிஸ்டர்ட் ஆகினது அப்போ கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர்ட் ஆகின எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நான் யூஸ் பண்ணுவோம் விளங்கிட்டு நாங்கள் சும்மா எல்லா இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் அனுமதிகளை லஞ்சம் கொடுத்து சில பொருட்களுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டோம் என்ன அது தாக்கம் செலுத்து அனுமதி வழங்கினவருக்கு பிரச்சனையில வந்து இது செய்ய மாட்டோடியா எப்பவுமே அரசு அனுமதி இப்போ ஜங்க் ஏஜுக்கு வந்துட்டேன் நாங்க ஒரு 10 வயசு கம்மி பண்ண போறோம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி தான் மயூரிக்கு வந்து இது செய்திருக்கு மற்றது அவட ஒர்க்குக்கு ஒரு தலைமுடியை நடுக கவனிக்கிறேன் ஏனோ தான் ஈடுபட்டிருக்கு மெயின் மயூரி இப்படி இருக்குன்னு கேட்டா இப்படி சோட்டா பட்டிட்டா ஓகே அவட ஒர்க்குக்கு இதா இருக்கும் இப்படி வந்து உயர்த்தி போட்டுட்டும் இதன் பாருங்க வாவ் வெரி நைஸ் இப்படி தான் கட்டணும் இந்த கட்டை எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் மயிரிட்ட கேட்கணும் குளிச்சு போட்டு மயிரி இந்த மாதிரி கட்டிட்டு வாங்க நீங்க பிடிச்செல்லாம் கட்ட தேவையில்ல வடிவா இருக்கும் எப்படி இருக்கு இந்த அதான் இவ வந்து நல்ல ஒரு ஹேரா இன்னும் வடிவா காட்டி இருக்கும் அந்த லுக்க இவ வந்து அந்த இது கட்டகியாரோ அந்த ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்கல்ல அதான் சொல்றேன் அந்த இல்ல செத்து போச்சுன்னு சொன்னீங்க அந்த ப்ரோசிட்டி எலாசிட்டி டென்சிட்டி இருக்குமா இருந்தா முடி ஹெல்த்தியான ஹேரா ஏற்கனவே இந்த கீட்டர் எல்லாம் பிடிச்சி அயன் எல்லாம் போட்டுருக்குறா தலைக்கு அதனால அது செத்து போச்சுன்னு சொல்லி சொல்றா நீங்க சாகாம கூட முடி இருந்தா இதை விட அழகா செய்யலாம் அப்படிதான் மற்றது வடிவா நல்ல ஷாம்பு கண்டிஷனர் வச்சிங்கன்னா இப்படி வேறும் என்னுடைய ஹேர் மாதிரியே உங்களுக்கு வேறும் நீங்கள் எந்த நேரம் இந்த செட்டிங் அதை ஒன்றும் செய்யாதுங்க நீங்கள் செட் பண்ண அது ஹீட் என்ன செய்யும் உங்களை முடிய போட்டு பார்க்கும் சரியா மயிரி இந்த முடியை நீ சரியா வளர்த்துட்டேன்னா அதுக்கு பிறகு ஜீன்ஸ் தான்பா இப்போ நாங்கள் ஒரு கேர் கட்டிங் செய்து இமையும் லைட்டாக ஷேப் பண்ணியிருக்கு ஏற்கனவே அது ஒரு ஆள் ஷேப் பண்ணி ரிமேஜ் பண்ணிட்டாங்க ஓ அப்போ அதை வந்து செய்திருக்கிறோம் நீங்களும் இந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளணும் மெயினாக இந்த கல்வியை வந்து கற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் சர்டிஃபிகேட்டோட இந்த கல்வியை கற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் கிளிநொச்சி ஆதில் அப்படியா ஆதில் பியூட்டி சென்டர் ஆதில் பியூட்டி சென்டர் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து 500 மீட்டர் பவுனியாபுரம் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இருக்குது சேவையை வந்து பெற்றுக்கொள்ளுங்க நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் வேற ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ கிளாஸஸ் போய் கொண்டு இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினா எங்களோட டெலிஃபோன் நம்பர் அதாவது 07797483135க்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பேட்ச்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அது என்ன மாதிரி அதுக்கான கோர்ஸ்கள் என்ன அது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்கள் அந்த பேமெண்ட் எடுக்கிறோம் நாங்கள் இப்போ ஒரேடி எங்களோட கோர்ஸ் ஃபீஸை நீங்கள் கட்ட தேவையில்லை 8 மாதம் முதல் 4 மாதத்துக்குரிய கோர்ஸ் ஃபீஸ் இப்போ பியூட்டி என்ற பியூட்டிக்குரிய 4 மாச கோர்ஸ் ஃபீஸை நீங்க பிரிச்சு தான் கட்டுறது இப்போ ஒரு புள்ள படிச்சுட்டு வீட்டில் இருக்குன்னு சொன்னா அதை பொறுப்படுத்து ஒரு பெரிய ஆக்கள் தான் இப்போ அவரை பெற்றோரோ மாமனோ மச்சானோ சித்தப்பனோ யாராவதோட நீ பியூட்டி கிளாஸுக்கு போ சரி எவ்வளோ செலவாகும் உனக்கு அதை நான் தரேன் பிரச்சனை இல்லை போய் படிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிவிடும் அப்போ அதுக்கு ஒரு எவ்வளவு செலவு ஒரு கோர்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளவு முடியுது ஒரு பிள்ளை கண்டா நாங்கள் வந்து கோர்ஸ் ஃபீஸ் தான் எடுக்கிறது எல்லா ப்ராடக்ட்ஸும் நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் ஃபைனலில் தான் அவங்க வந்து 1.5 வருஷம் அதாவது 8 மாதம் முடிஞ்சு 6 மாதம் மொத்த ஜாப் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபைனல் நடக்கும் ஃபைனலுக்குரிய ஹேருக்குரியது அவங்க கொண்டு வரணும் பியூட்டிக்குரியது வந்து நாங்கள் வேணுமெண்டா கொடுப்போம் அந்த 8 மாதமும் பிள்ளைகள் பழகிற காலம் ஃபுல்லாக நாங்கள் தான் நாங்கள் ப்ராடக்ட்ஸாக கொடுப்போம் அது எதுவுமே கொண்டு வர தேவையில்லை கோர்ஸ் ஃபீஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடம் 50,000 பியூட்டிக்கு நீங்கள் அந்த 50,000த்தையும் 3 பிரிவாக பிரித்து கட்டலாம் 3 பிரிவாக பிரித்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் தேவையுடைய உறவுகள் சேவையை வந்து பெற்றுக்கொள்ளுங்க எதிர்காலத்தில் தேவையானது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்போ என்னுடைய வைஃபை வந்து படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு நான் இருக்கேன் இந்த கதையில் விடுவோம்னா இதுக்கு சில கொழும்பு போகணும் இல்லை ஜப்னா போய் அதை கற்றுக்கொள்ளணுமன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்துச்சுன்னா அங்கே எங்கேயுமே போக தேவையில்லை நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கொள்ளலாம் நன்றி